செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வீரகேசரி பத்திரிகையில் வந்த செய்தி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த விவகாரத்தை புரட்டி போட்டியிருக்கின்றது என்று சொல்லலாம். மேல் அதிகாரிகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு அல்லது இதில் சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள் தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்கு கணவன் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி தெரிவித்ததாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அவர் தற்பொழுது சிறையில் இருக்கின்ற நிலையில் மனைவி மூலமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். மனைவி இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெருமளவில் பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. அதனை கடந்து செம்மணி விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது என்பது தொடர்பாக இதிலே பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். செம்மணி படுகொலை அல்லது செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த விசாரணையின் போது சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மனைவி ஊடாக தெரியப்படுத்தி இருக்கின்றார். அதாவது கிருசாந்தி எனப்படுகின்ற பெண் ஜால் செம்மணியிலே கொலை செய்து புதைக்கப்பட்டிருந்தார். அந்த விவகாரத்தில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையிலே தற்பொழுது சிறையில் இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் தனது மனைவி ஊடாக இவ்வாறு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் இந்த தகவலை அவர் தெரியப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அவர் தற்போது சிறையில் இருக்கின்றார். இது தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்ற பட்சத்தில் அதில் நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த உயர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாக எல்லாம் நான் தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்பது போல அவர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர இந்த விவகாரத்திலே மூத்த தளபதிகள் அல்லது உயர்தரத்தில் இருக்கிற தளபதிகளை எல்லாம் காப்பாற்றிவிட்டு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக செயற்பட்ட இந்த பாதுகாப்பு படையினர் தான் இவர்கள் கை செய்து இவ்வாறு தண்டிக்கின்றார்கள் என்பது போலவும் அந்த கடிதத்திலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெருமளவில் தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கூறுகின்ற போது இந்த சோமரத்ன ராஜபக்சவிற்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க வேண்டும், இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதேவேளை தன்னை ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக அறிமுகப்படுத்திக் கொண்ட ரஜினிகாந்த் எனப்படுகின்ற நபர் அவர் தனது சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். நாம் தொடர்ச்சியாக இராணுவத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உதாசீனம் செய்யப்பட்டே வந்துள்ளது. போதிய சாட்சியங்கள் இல்லை என சில குற்றச்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாகிவிட்டார்கள். ஆனால் செம்மணி விடயத்தில் ஒரு பலமான விடயமாக இருப்பது அதே இராணுவத்தில் இருந்த கோப்பல் சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலமே ஆகும். அவரின் தகவலின்படி அங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இராணுவத்தால் கொண்டு புதைக்கப்பட்டமை இன்று நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. மக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு படை அதே நாட்டு மக்களை இனவெறியோடு கொன்றொழித்தமை தொடர்பில் முழுமையான நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். கோப்பல் ராஜபக்ச சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக தனது மனைவியின் மூலம் ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளார். சிறையில் இருக்கும் அவரின் தகவல்கள் மற்றும் அவர் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகளின் பெயர்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு போதுமானவை. அதே உயர் அதிகாரிகள் இன்றும் முப்படை தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் அனுர அவர்களின் கீழ் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி இந்த விடயத்தில் பொறுப்பு கூறும் இடத்தில் இருக்கின்றார் என்று அவர் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் சர்வதேச ரீதியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தமிழக தரப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கான அப்பட்டமான ஆதாரமாக இந்த செம்மணி மனித புதைகுழி இருக்கின்றது என்பதுதான் தமிழ் அரசியல்வாதிகளினதும் தமிழர்களினதும் கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் சட்டத்தரணியான ரத்னவேல் அவர்கள் வன்மம் கிருசாந்தி படுகொலை அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார். செம்மணி மனித படுகொலையுடன் இராணுவம் தொடர்புபட்டிருக்கின்றது என்பதற்கான ஆதாரம் இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை தாண்டி தமிழர் போராட்டத்தில் இது ஒரு புதிய ஒரு வழியை திறந்திருக்கிறது இந்த செம்மணி படுகொலை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கிருசாந்தி குமாரசாமி கொலை செம்மணி என்ற பாரிய புதைகுழியை திறந்து விட்டது. சோமரத்ன ராஜபக்ச தனது வாக்குமூலத்தின் போது நான் மாத்திரம் இதில் தொடர்புபட்டிருக்கவில்லை, ஜெனரல்கள் தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்புபட்டிருக்கின்றனர். அவர்கள் வழங்கும் உடல்களைத்தான் நாங்கள் செம்மணியிலே புதைத்தோம் என அவர் தெரிவித்திருந்தார். செம்மணி புதைகுழியில் 500க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டது என அவர் வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து இடம்பெற்ற அகழ்வின் போது 1999 15 உடல்களை மீட்டார்கள். ஆனால் தொடர்ந்து உடல்களை அகழ்வதை ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்திவிட்டார்கள். அரசியல் அழுத்தம் என்றார்கள். எனினும் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றது. சித்துப்பாத்தி இந்துக்களின் மயானம். அங்கு உடல்கள் புதைக்கப்படுவதில்லை, அங்கு உடல்கள் எரிக்கப்படுகின்றன. சுடுகாடு
செம்மணி மனித புதைகுழியில் 500க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது. ஸ்கேன் நிறைவடைந்த நிலையில் மேலும் பல பகுதிகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. இவை சாதாரண புதைகுழிகள் இல்லை, பெரிய அளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட புதைகுழிகள். இதனை செய்தவர்கள் அக்காலத்தில் சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக விளங்கியுள்ளனர். தங்களை சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக கருதியுள்ளனர். சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக காணப்பட்டுள்ளனர். 1995ஆம் ஆண்டின் பின்னர் ஜாழ் குடாநாட்டிலிருந்து விடுதலை புலிகள் முற்றாக வெளியேற்றப்பட்ட பின்னரே இது இடம்பெற்றிருக்கின்றது. 1995 முதல் 2009 வரை இராணுவத்தினர் கேட்டுக்கேள்வி இல்லாதவர்கள் போல செயற்பட்டுள்ளனர். ஜாழ் குடாநாட்டை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர். சட்டத்திற்கு மேற்பட்ட அதிகாரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டன. அவர்கள் சட்டத்திற்கு பயப்படாதவர்களாக தாந்தோணித்தனமாக செயற்படுவர்களாக காணப்பட்டனர். இராணுவத்தினரே செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. புதிய அரசாங்கம் காரணமாகவே செம்மணி மனித புதைகுழி அகழ்வு சாத்தியமானதென சிலர் தெரிவிக்கின்றனர். காலம்தான் இதற்கு பயன் சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் என தகவல் வெளியானதும் அவர் கட்டாயம் செம்மணி மனித புதைகுழி காணப்படும் பகுதியை சென்று பார்க்க வேண்டும், நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தோம். இது முக்கியமான விடயம். அவர் செம்மணிக்கு செல்வது குறியீட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் கட்டாயம் செம்மணிக்கு விஜயம் செய்ய வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். இலங்கை வெளிவிவகார அமைச்சும் இதற்கு சாதகமான பதிலை வழங்கியிருந்தது. எனினும் பின்னர் திடீரென செம்மணி புதைகுழி நீதவான் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் மனித உரிமை ஆணையாளர் அங்கு விஜயம் மேற்கொள்வதற்கு அவருடைய அனுமதி அவசியம் என தெரிவித்தார்கள். அந்த காலப்பகுதியில் அகழ்வு நிறுத்தப்பட்டிருந்ததால் அவரின் அனுமதி அவசியம் என்றார்கள். அனுமதி பெறும் விடயத்தை காணாமல் போன அலுவலகம் செய்யும் என்றார்கள். எனினும் பின்னர் திடீரென சட்டமாதிப திணைக்களம் கையாளும் என்றார்கள். சட்டமாதிப திணைக்களம் என்றால் இனி ஒன்று நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதன் காரணமாக நாங்கள் உடனடியாக நீதவான் நீதிமன்றத்தை நாடி அனுமதியை கோரினோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரினோம். நீதிமன்றத்தில் அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆஜராக இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மயானத்தின் கேட்டிற்கு வெளியேதான் நிற்கலாம், அவருக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். எனினும் நாங்கள் இது மிக முக்கிய சர்வதேச ராஜதந்திரி அவமதிக்கும் செயலாக அமையும், இலங்கை அரசாங்கத்துடனான உடன்பாட்டின் அடிப்படையிலே போல்கர் டேக் செம்மணிக்கு வருகின்றார் என சுட்டிக்காட்டினோம். அதனைத் தொடர்ந்து நீதவான் அதற்கான அனுமதியை வழங்கினார். நாடாளுமன்றத்தில் ஒன்றை சொல்கின்றார்கள், வெளியே வேறொன்றை செய்கின்றார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி செயற்பட்டனவோ அதே போன்றே இந்த அரசாங்கமும் செயற்படுகின்றது. நிதி அனுமதியை பெறுவது மிகவும் கடினமான விடயமாக உள்ளது. இது மனித படுகொலை யுத்த குற்றம் இடம்பெற்ற இடம். ஒரு அடி தோன்றினாலே உடல்கள் வெளிவருகின்றன. சம்பிரதாயபூர்வமாக அவை புதைக்கப்படவில்லை. இந்த உடல்கள் ஆடைகளற்ற விதத்தில், மரியாதை குறைவான விதத்தில் புதைக்கப்பட்டுள்ளன. சிறுவர்களின் உடல்கள் காணப்படுகின்றன. இது யுத்தத்தில் மரணித்தவர்கள் தொடர்பான புதைக்குழி இல்லை. எங்கள் சரித்திரத்தில் எங்கள் விடயங்களை நீதிமன்றம் மிகவும் குறைவான வரையறுக்கப்பட்ட விதத்திலேயே அணுகியிருக்கின்றது. எங்கள் மக்களுக்கு நீதிமன்ற கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சர்வதேச விசாரணைகளை எதிர்பார்க்கின்றனர், நம்புகின்றனர். உள்நாட்டு பொறிமுறையை அவர்கள் நம்புவதற்கான எந்த தடயமும் இல்லை. சில அரசியல்வாதிகள் கூறுவதற்கு மாறாக எங்களுக்கு வேறு சாத்தியப்பாடுகளும் உள்ளன. வேறு பல நாடுகளில் தற்காலிக தீர்ப்பாயங்களை நிறுவியுள்ளனர். அதற்காக அவர்கள் சர்வதேச சட்டங்களை உருவாக்கியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி நிச்சயமாக மிகவும் முக்கியமானது. நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைகுழி புதிய கதவுகளை துறந்துவிடும். இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான முக்கியமான ஆதாரமாக இதனை முன்னிறுத்துகின்றார்கள். இது தொடர்பாக சர்வதேச அளவில் பேசப்பட வேண்டும் என்கின்றார்கள். சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லை. இலங்கை மக்களை காப்பாற்ற வேண்டிய இலங்கை அரச படையினரே இலங்கை மக்களை, அதுவும் தமிழ் மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அரசாங்கம் ஒருதலை பட்சமாக செயற்பட்டிருக்கிறது, இனவாதத்துடன் செயற்பட்டிருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது என்பதுதான் தொடர்ந்து தமிழ் தரப்பில் கூறப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு அடுத்தடுத்து செம்மணி தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள், முன்னேற்றகரமான விடயங்களை தமிழர்கள் சார்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதுதான் பலரது வலியுறுத்தலாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ ஜெயகாந்தன்.